இன்றைக்கி வந்து இந்த கிழங்கா மீன் ஒரு 1/2 கேஜி எடுத்தோம். 1/2 கேஜி கிழங்கா மீன். இது வந்து சீலா மீன் குழம்பு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ணும், நல்ல ஒரு சுவை, மனம் இருக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபிஷ் கறி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது. நான் கருவேப்பிலலாம் சேர்க்கலை இதில். ரொம்ப மணமாக தேன் மாதிரி இருந்துச்சு குழம்பு. நல்லா தேங்காய் போட்டு வச்சுருக்கேன் அதை நான். ரொம்ப மணமாக இருந்துச்சு. குழம்பு அளவுலாம் கம்மியாக தான், நான் நபர்கள் கம்மின்றதால குழம்பு அளவு கம்மியாக தான் வச்சுப்பேன் நான். மீன் வந்து சீலா மீன் 1 கேஜி இது. நான் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் 3ம் போட்டு பெசரி நல்லா 1 ஹவர் அது ஊறிட்டே இருந்துச்சு. இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். கேக் மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க, வயசானவங்களுக்குலாம். நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும். அதான் சீலா மீன் அது பேர். உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. நீளமாக இருக்கும், நடுவில் பட்டை பட்டையாக இருக்கும். இது வந்து வெங்காயம், சீரகமும் வெங்காயமும் இடித்து வச்சது, மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, இது வந்து மஞ்சத்தூள். அந்த ஸ்பூனில் தான் நான் 2 போட்டேன். ஃபிஷ் கறி மசாலான்னு இருக்கும் பாருங்கள், செம்ம வாசனைங்க. அந்த ஃபிஷ் கறி மசாலா அந்த குழம்புல சேருங்க. அந்த நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூளோட ரொம்ப நல்லாயிருக்கும் இது. தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்க்குறவங்க இந்த ஃபிஷ் கறி மசாலா வாங்கி சேருங்க. தக்காளி 2 எடுத்து அதை நான் நொரன்னு மிக்சியில் அரைச்சி தான் ஊற்ற போகிறேன். புளி ஒரு எலுமிச்சை அளவு சைஸு புளி நான் ஊற வச்சுக்கிட்டேன் நான். இது 1 கேஜிக்கான அளவு. இது 1 கேஜி ஃபிஷ்ஷு, அதுக்கான அளவு இது. நான் ஊற வச்சுக்கிட்டேன். இதை நல்லா 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஆயில் தான் இது, சன்ஃப்ளவர் ஆயில் தான். நல்லா தாராளமாகவே ஊற்றிங்க வதங்குறதுக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா டேஸ்ட்டு, மனம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மீன் குழம்பு, கார குழம்புக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் வெந்தயமும் சீரகமும் அதில் சேர்க்குறேன். பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க. ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கும் இந்த குழம்பு. வந்து செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு, இடியாப்பம் ரொம்ப மணமாக இருக்கும் இந்த குழம்பு வந்து. வெங்காயம் போட்டு நல்லா, நான் சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க, நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நல்லா 2 வெங்காயம், சின்னதாக 2 வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி அதை போட்டுக்கிட்டேன். நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கினா நல்லா வாசனையாக இருக்கும். அங்கே பாருங்களா, நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளி அரைச்சி, ரொம்ப நைஸெல்லாம் அரைக்க வேணாம், கொஞ்சம் திப்பியாகவே அரைச்சி அதில் ஊற்றுங்க. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். ஃபிஷ் கறி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு தான் இது. வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவோடு சேர்த்து இந்த கொஞ்சம் ஃபிஷ் கறி மசாலான்னு வாங்கி சேருங்களேன். செம்ம மணங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. அதில் கொஞ்சம் உப்பும் சேர்க்குறேன். அதில் கொஞ்சம் சாஃப்டாகும் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். அதில் உப்பு சேர்த்து நல்லா நான் வதக்கினேன். நல்லா எனக்கு ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நான் அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு அதுலேயே நல்லா வதக்கிக்கிட்டு, கலர் வரும். நல்லா மீன் குழம்பு நல்லா கலர் வரும். அந்த ஆயிலே போட்டு கொஞ்சம் இது பண்ணோன்னா அது வந்து ஃபிஷ் கறி மசாலா. செம்ம டேஸ்ட்டுங்க குழம்பு. அப்படி ஒரு மணங்க. அந்த குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட். அந்த ஃபிஷ் கறி மசாலான்னு இருக்குது, அதை வாங்கி ஒரு ஸ்பூன் உங்கள் மசாலாவோட சேருங்களேன். தனி மிளகாத்தூள் தனி போடுவோம் இல்லையா, தனி மிளகாத்தூள் தனி, மல்லித்தூள் தனியாக, அந்த மாதிரி சேர்க்குறவங்க இந்த ஃபிஷ் கறி மசாலா சேருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க குழம்பு. அல்டிமேட்டு தாங்க. கொஞ்சம் சாப்பிட்றவங்க கூட நிறையா சாப்பிடுவாங்க. நான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கரைச்ச புளியை எடுத்து நான் அதில் ஊற்றிக்கிட்டேன். சுவையோ சுவை, மணமோ மணம். குழம்பு நல்லா கொதிக்கட்டுன்ட்டு நல்லா கொதிச்சிச்சு குழம்பு எனக்கு. அப்போ வந்து நான் தேங்காய் பேஸ்ட்டு வந்து ஒரு 2 பத்தை போட்டுக்கோங்களேன். நல்லா நைஸாக ஆச்சு 2 பத்தை. நான் அந்த இடித்து வச்ச மசாலாவையும் அந்த தேங்காய் கூடயே சேர்க்குறேன். அது ரொம்ப ஹைலைட்டுங்க. அந்த சீரகமும் வெங்காயமும் இடித்து சேர்த்திங்கன்னா அந்த மீன் குழம்புக்கு தனி ஒரு மணம்தான். கண்டிப்பாக நீங்கள் சேருங்க. நமக்கு என்னன்னே தெரியாது. நம்ம ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்டோம்னா, எப்படி இவங்களுக்கு மட்டும் இந்த வாசனை வருது, எப்படின்னா ஏதோ ஒரு சீக்ரெட் மசாலா போடுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு லேட்டஸ்ட்டாக தான் தெரிய வந்தது. ஆனால் எங்கள் அம்மாலாம் வந்து சீரகம்,
தேங்காயெல்லாம் மிளகாலாம் அரைச்சி தான் ஒரு பேஸ்ட்டாக ஊற்றுவாங்க. அது ஒரு வகையான குழம்பு கூட்டி வைப்பாங்க. இப்போ நல்லா குழம்பு திக்கானதுக்கப்புறம் குழம்பு திக்கானது கொஞ்சம் தேங்காய் கொதித்து இது பண்ணதுக்கப்புறம் நான் அந்த மீனை போட்டேன். மீனை போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அந்த மீனை வந்து கொதிக்க விடுங்க. அவ்வளோ ஒரு தேனாமிர்தம் அற்புத குழம்பு தான் சொல்லுவேன் இதை நான். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விடுங்க. அந்த குழம்ப வந்து சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மீனில் உள்ள அந்த இதெல்லாம் இறங்கி குழம்புல அவ்வளோ மணமாக இருக்கும். இது வந்து நான் இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு இந்த கிழங்கா மீனை வந்து நான் பெசரி வச்சுருக்கேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை இந்த கிழங்கா மீனுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதை நான் அந்த வறுக்க குழம்பு இங்கே கொதிச்சுட்டு இருக்கும்போது அந்த மீனை வந்து அங்கே நான் வறுக்கிறேன். பக்கத்துலேயே தோசைக்கல் வச்சு அதில் நான் வறுக்கிறேன். குழம்பு நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு அந்த மாதிரி வர வரலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த பக்கம் மீன் வறுத்துட்ருக்கேன் நான். சிம்மிலேயே வச்சு வறுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நான் அதுக்கப்புறமும் கூட நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்லாம் உடையலை எனக்கு. இந்த மீன் ஷீலா மீன் வந்து உடையாது, நல்லாயிருக்கும். கல் மாதிரி கிடக்கும், கேக் மாதிரி. சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்ல வாசனைங்க, செம்ம வாசனை. நல்லா கொதிக்க விடுங்க குழம்ப. கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நீங்கள் கொதிக்க விடுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். குழம்பு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தான் நாங்கள் குழம்பு வைப்போம். இந்த பக்கம் நான் வந்து மீன் வறுத்துட்ருக்கேன். குழம்பு பார்த்திங்களா, ரெடி ஆகிடுச்சு. குழம்பு அவ்வளோதாங்க. ஃபைனலி இப்படி தான் இருந்தது குழம்பு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சு குழம்பு, தேன் மாதிரி. சாப்பாடை சுட சுட சாப்பாடை போட்டு ஆவி பறக்க அந்த குழம்ப ஊற்றி செம்மையாக இருந்துச்சுங்க குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஷ் வறுவல் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான், வால் பகுதி. கிழங்கா மீன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு, மாவு மாதிரி. ரெண்டுமே நல்லா இருந்துச்சுங்க, 2 மீனுமே. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.